இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பிசாசின் மேல் வெற்றி, சாத்தான் மேல் வெற்றி. பிசாசு சாத்தான்லாம் ஒன்று தான், நீங்கள் எதனாலும் எழுதிக்கலாம். பிசாசு வார்த்தை பிடிச்சிருந்தா பிசாசுன்னு எழுதிக்கலாம், ஜோக்குக்காக அதை சொல்கிறேன். சாத்தான் வார்த்தை பிடிச்சிருந்தா சாத்தானை பிடிச்சிக்கலாம். அதை விளக்கத்தெல்லாம் கொடுக்குறேன், பிசாசு யார் சாத்தா யார் எல்லாம். பிசாசின் மேல் வெற்றி, ஹவு டு டிஃபீட் சாத்தான், ஹவு டு ஓவர் கம் சாத்தான். பிசாசின் மேல் வெற்றி, சாத்தான் மேல் வெற்றி, இதுதான் தேவ செய்தியினுடைய தலைப்பு. வெற்றியை குறித்து 1வது தேதியிலிருந்து தியானிக்கிறோம். இன்றைக்கு 7வது செய்தி, வெற்றி என்ற தலைப்பில் 7வது செய்தி. எந்த செய்தியாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி என்னால் என்ற அளவுக்கு அதை ஆயத்தம் பண்ணி தலைப்பெடுத்து குறிப்பெடுத்து எது முக்கியம், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு ஆராய்ச்சி பார்த்து வந்திருக்கிறேன். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா, குறிப்பெடுத்தா, இல்லை குறிப்பெடுக்கிற பழக்கம் இல்லைன்னா இறுதிய பலகைகளை எழுதுனா கவனமாக இருந்தால் அந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். செய்தி முடித்து கையை உயர்த்தின போது நீங்களாகவே சொல்லுவீங்க, பாச இந்த செய்தி எனக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது. எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், இன்னும் தெரியாத காரியம் இருக்கும், உங்களுக்கு சிலதை நினைப்பூட்டுவா. கவனிங்க சின்ன பிள்ளைகளாம், இந்த செய்தியில் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறது சாத்தானின் ஆதி நிலை, சாத்தானின் வீழ்ச்சி, சாத்தானின் பெயர்களும் கிரியைகளும். அதை ஒரே தலைப்பாக கொடுத்துறேன். 4வது சாத்தான் மேல் வெற்றி. இந்த சாத்தான் மேல் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த காரியத்தை தெரிஞ்சால் தான் வெற்றி அடைய முடியும். ஒரு எதிரியினுடைய A to Z வரைக்கும் தெரிஞ்சால் தான் அடுத்த ஆள் வெற்றி பெற முடியும். அதுமாரி சாத்தான் தான் நமக்கு எதிரி. அப்போ அவனுடைய ஆதி நிலை என்ன, ஆதி நிலையிலேருந்து எப்படி வீழ்ந்தான் கவனிக்கிறீங்களா? அடுத்து அவனுக்கு பெயர்கள் நிறையா இருக்குது. அவன் பெயர் என்ன, அவன் பெயர் எப்படி இருக்குதோ அப்படி கிரியைகளும் இருக்குது. அதனால தான் 3வது குறிப்பில் பெயர்களும் கிரியையும், சாத்தான் கிரியை, சாத்தானின் பெயரும் கிரியைகளும் 3வது தலைப்பு. 4வது தலைப்பு சாத்தான் மேல் வெற்றி அடைய நம்ம என்ன செய்யணும். இந்த மெயின் தலைப்பின் கீழே 4 தலைப்பு. முதல் தலைப்பு சாத்தான் மேல் வெற்றி, பிசாசின் மேல் வெற்றி. சரி, இப்போ சாத்தானுடைய ஆதி நிலையை நம்ம தியானிக்கலாம். சொல்லும்போது முக்கியமான வசனத்தை சொல்லும்போது வசனத்தை எடுங்க, மிச்சத்தை சொல்லாத போது எழுதி மட்டும் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ திருப்பிகிட்டு இருக்க வேண்டாம், கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஆவியாக இருக்கிறார். மனிதனும் ஆவி மனிதன் தான், ஆனால் ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது, அதனால தான் உயிர் வாழ்கிறோம். ஆனால் மனிதனுக்குள்ள ஆவி இருக்குது. கேட்டுங்களா? தேவதூதர்களும் ஆவியாக தான் இருக்கிறாங்க. தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அதே போல் தேவதூதர்களும் ஆவியாக இருக்கிறாங்க. சாத்தானும் ஆவியாக இருக்கிறான். நல்ல கவனிங்க, தேவனும் ஆவியாக இருக்கிறார். நல்ல தேவதூதர்கள், இவன் ஒருத்தன் தான் கெட்டு போயிட்டான். மிச்ச மிகாவேல், அவங்க கீழே கோடிக்கணக்கான தேவதூதர், அப்புறம் கேப்ரியல் தூதன், அவங்க கீழே கோடிக்கணக்கான தேவதூதர், இன்னும் பேர் சொல்லப்படாத தேவதூதர்லாம் ஒரு சில பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்ல தேவதூதர்களும் ஆவியாக இருக்கிறாங்க. கெட்டுப்போன இந்த சாத்தானும் நல்ல ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான், அவனுடைய ஆதி நிலை அப்புறம் சொல்கிறேன், அவனும் ஆவியாக தான் இருக்கிறான். எப்படி தேவன் ஆவியாக இருந்தாலும் அவர் ஒரு பர்சன், நபரோ, அந்த கிரியை இருக்கிற அந்த நபருக்குள்ள சுபாவம் இருக்கிறதோ, தேவன் ஆவியாக இருந்தாலும் அந்த நபருக்குரிய பர்சனாலிட்டி சுபாவம் இருக்கிறதோ போல, அதே போல் நல்ல தேவதூதர்கள்ட்டையும் அவங்ககிட்ட நல்ல காரியம் இருக்குது. ஆனால் இந்த கெட்டுப்போன சாத்தான்கிட்ட கெட்ட சுபாவம் இருக்கிறது. இப்போ நான் சொல்லுகிறேன், இப்போ மனுஷனுக்கு மகிழ்ச்சி, ஞானம், அறிவு, கீழ்ப்படிதல், பேசும் திறன், சிந்தனை, தீர்மானம் எடுப்பது, இதை வச்சு தான் நம்ம மனுஷன் ஒரு பர்சனாலிட்டியாக ஆள் தத்துவமாக இருக்கிறான்னு சொல்கிறோம். கவனிங்க, அதே போல் ஆண்டவருக்கும் அவருக்கும் மகிழ்ச்சி இருக்குது, அவருக்கும் விருப்பம் இருக்குது. அவர் சர்வ ஞானி, அவர் அறிவு படைத்தவர், அவரும் பேசுகிறவர், அவரும் சிந்திக்கிறவர், திட்டங்களை தீட்டி தீர்மானம் எடுக்கிறவர், அவருக்கும் உணர்வு இருக்குது. ஸோ அதனால் அவர் பர்சனாலிட்டி, நபர், பிதா ஒரு நபர், தெய்வம், இயேசு ஒரு நபர், தெய்வம். ஆனால் தெய்வம்
அந்த பர்சனாலிட்டிக்காக சொல்கிறேன். அவங்க அவங்க மனிதர் அல்ல, தெய்வம். மனித சுபாவம் இருக்கிறதுனால அந்த சொல்ல வாரேன். ஆவியானவரும் அப்படிப்பட்ட, அதே போல தான் தேவதூதர்களும் அப்படிப்பட்டவர். தேவதூதர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, தேவதூதர்களுக்கு ஆசை இருக்கிறது, தேவதூதர்களுக்கு ஞானம், ஆண்டவர் பின்னாடி வசனத்தில் போகும்போது தெரிஞ்சுக்கலாம், ஞானம் இருக்குது. தேவதூதர்களுக்கு அறிவு இருக்குது. தேவதூதர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று மாரி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ தேவதூதர் கீழ்ப்படிவாங்க, ஒபே பண்ணுவாங்க. தேவதூதர்களுக்கு பேசும் திறன் உண்டு. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லி கேப்ரியல் தூதன் வந்து என்ன செஞ்சார்? பேசினார். தேவதூதருக்கு சிந்தனை உண்டு. தேவதூதர்கள் சில தீர்மானத்தை எடுப்பார்கள். இன்னொரு காரியம் சொன்னால் சிரிப்பீங்க, தேவதூதர்களும் சில நேரத்தில் சாப்பிடுவாங்க. என்னப்பா சார், நான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவங்களும் சாப்பிடுவாங்களான்னா, ஆபிரகாம் வீட்டில் எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர். ஒருத்தர் கர்த்தர், 2 பேர் தேவதூதர். அந்த உணவை சாப்பிட்டாங்களா? லோத்து வீட்டில் வந்து சாப்பிட்டாங்களா? எப்பொழுதும் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க தேவதூதர். நம்மளை மாதிரி சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போகிறது, பாத்ரூம் போகிறது, ரெஸ்ட் ரூம் போகிறது அவங்களுக்கு அந்த வேலை இல்லை. சில நேரத்தில் சாப்பிட்ருக்காங்கன்னு போட்டிருக்கு. அதுக்காக தான் அதை சொன்னேன். அதனால் எங்கள் பாஸ்டர் தப்பாக போதிக்கிறேன், எங்காவது சொல்லிடாதீங்க. வசனத்தோடு தான் உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ சாத்தானுடைய ஆதி நிலைமையை நான் சொல்கிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். முதல் குறிப்புக்கு வந்துட்டேன். ஆதி நிலை 4 குறிப்பு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ முதல் பாயிண்ட்டுக்கு வரோம். இல்லை கவனிங்க, கோடிக்கணக்கான தேவதூதர் இருந்தாலும் அதில் பிரதான தேவதூதர்களாய் லூசிபர், காப்ரியேல், மிகாவேல். சொல்லுங்க சின்ன பிள்ளைங்களாம். லூசிபர், கவனிக்கல, லூசிபர், காப்ரியேல், மிகாவேல். நம்ம தமிழ் பைபிளில் லூசிபர்னு வராது. நீ இங்கிலீஷ் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பைபிளில் அதிகாலையின் மகனாகிய விடுவெளின்னு வரும். ஆனால் இங்கிலீஷ் பைபிள் அதே வசனத்தை பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கும் ஒரு இங்கிலீஷ் பைபிள் வாங்கி கொடுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அங்கே தான் என்ன வருது? லூசிபர். நீங்களும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் ஒரு இங்கிலீஷ் பைபிள் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. லூசிபர்னு அங்கே வரும். காப்ரியேல். இந்த லூசிபருக்கு என்ன வேலைன்னா நல்லா ஆராதிக்கிற வேலை. ஆராதனைக்கு ஒரு ஹெட்டு. அவங்க கீழே கோடிக்கணக்கான தேவதூதர் கர்த்தரை ஆராதிப்பாங்க. காப்ரியேலுக்கு என்னென்னா மெசஞ்சர், தூது கொடுக்கறது. மரியாள் வீட்டுக்கு போனால் போவார் காப்ரியேல். அந்த யோவான் சானுங்க அப்பா சகரியாட்ட போய் உனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னால் காப்ரியேல் தூதன் போய் சொல்லுவார். தானியல்கிட்ட போனால் காப்ரியேல் தூதன் போவார். மிகாவேலுக்கு யுத்தத்துக்கு தலைவன். அவருக்கு கீழே கோடிக்கணக்கான தேவதூதர், 1000 10,000. இப்போ லூசிபர் ஹெட்டு, அவருக்கு கீழே கோடிக்கணக்கான தேவதூதர். காப்ரியேல் ஹெட்டு, மெசஞ்சருக்கு தூது அனுப்புறதுக்கு. அதுக்கு கீழே மற்ற தூதர்கள் இருக்கிறாங்க. பைபிளில் நிறைய ஆதாரம் இருக்குது. மிகாவேல் யுத்தம் செய்கிற மாதிரி மற்ற தூதரும் யுத்தம் செய்வாங்க. உதாரணத்துக்கு எஸ்ஐகே அரசன் காலத்தில் ஒரு தூதர் போய் எத்தனை பேரை கொன்றாரு? 1,85,000. 1,00,000. அதுக்கு தான் பைபிள் முழுசும் படிக்கணும். 1,00,000 எங்க ஒரு தூதன் 1,80,000 பேர் கொன்று போட்டாருங்க. எஸ்ஐகே ஜெபம் பண்ணாருங்க. கர்த்தர் விடியறதுக்குள்ள ஒரே தூதனை தான் அனுப்பினார். அந்த அசிரியா பாட்டா 1,00,000 கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு பாருங்க. இதெல்லாம் கட்டுக்கதை, புராணம் அல்ல, உண்மையிலும் உண்மை பைபிள். அது எந்த தூதன்? மிகாவேலுக்கு பின்னாடி இருக்கிற தூதன். அங்கே பேர் போடலை. மிகாவேல் தான் கெட்டு, அங்கே தூதன்னு வரும். தானியல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மிகாவேலே வர்றாரு, அங்கே மிகாவேலுங்கிற பேர் வரும். மோசேயுடைய சரீரத்தை குறித்து பேசும்போது மிகாவேலுவை தான் வந்து சொல்கிறார், குற்றப்படுத்துகிறார். அங்கே வர்றது மிகாவேல். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அங்கே சொல்கிறார். அப்போ 3 தூதரை நான் சொல்லிட்டேன். இதுதான் ஆதி நிலைமை. பிசாசை ஒருபோதும் ஆண்டவர் உண்டாக்கலை. இன்றைக்கி நம்ம நினைக்க, ஏண்டா அந்த பிசாசை உண்டான்னா, இவனால் சோதனை. போன வாரம் சோதனையை குறித்து தியானிச்சோம்ல, சோதனைக்காரன். போன வாரம் கேட்ட செய்தி, சோதனை வந்துச்சா? சோதனை ஜெயிச்சிங்களா? வாழ்நாள் முழுதும் சோதனை விட்டு விட்டு வரும். ஒரு 2 நாள் சோதனை இல்லாமல் இருக்கும், 3 நாள் சோதனை வரும். சாகிற வரைக்கும் சோதனை உண்டு. அதனால தான் போன வாரம் சோதனையில் வெற்றி என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு என்ன செஞ்சார்? பேசினார். அப்போ முதல் குறிப்பில் நான் சொன்னேன், அவனுடைய ஆதி நிலையில் எங்கே போட்டிருக்குன்னா எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் குறிப்பெடுத்துக்கங்க. ஏசியா 14ஆம் அதிகாரம், எரேமியா 4ஆம் அதிகாரம்.
3 இடத்துல பிசாசனுடைய ஆதி நிலை, அவன் எப்படி இருந்தான் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு எசேக்கியேல் 28, ஏசாயா 14, மார்க்கு எரேமியா 4. எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா. இப்போ எசேக்கியேல் 28க்கு திருப்புங்க, பைபிள் திருப்புங்க. பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா எசேக்கியேல் 28 சீக்கிரம் திருப்புங்க. ஏசாயாக்கு அடுத்து எரேமியா அப்படியே பங்கிட்டு எசேக்கியேல்னு வரும். 28 அவருடைய ஆதி நிலைமையை பிசாசா படைக்கலை, கேருப்புவாகத்தான் அவனை சிருஷ்டித்தா. நல்ல தூதன்தான். பின்னாடி எப்படி கெட்டு போயிட்டான்னு சுருக்கமாக நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. எசேக்கியேல் 28 மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற வசனத்தை மட்டும் வாசிக்கணும், மிச்சதை நீங்கள் பைபிளே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, என்னை கவனித்தா போதும். சரி, எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அங்கே தீரு ராஜான்னு வரும், அதிபதினு, ஆனால் அது பிசாசை குறித்து சொல்லப்பட்டது. இப்போ பிரதரில் ஒருத்தர் 12வது வசனம் வாசிங்க. மனுபுத்திரனே, பிரதரில். சரி தம்பிங்க சத்தமாக வாசிங்க, சத்தமாக. மனுபுத்திரனே, ஒருத்தர் படிங்க. நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ள. இப்படி தாங்க லூசிபர் ஆண்டவர் படைச்சார். இப்போ கவனிக்கிறீங்களா என்னைய? ஒருவேளை எடுக்க கஷ்டமாக இருந்தால் ஸ்கிரீனில் பார்த்து டக்குன்னு எடுத்து எழுதிக்கங்க. எசேக்கியேல் 28:12 அங்கே போட்டிருக்கு. அப்படியே விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். லூசிபர் ஞானத்தால் நிறைந்தவன். அடுத்து எப்பேற்பட்ட அழகு சொல்லுங்க சத்தமா? பூரண அழகு. அழகு சூப்பர் அழகு. அப்படி தான் ஆண்டவர் படைச்ச. அந்த அழகு தான் ஆபத்தாகவும் மாறிடுச்சு. அழகு இருக்கிற இடம்லாம் ஆபத்து, கொஞ்சம் கவனமாக இருங்க. அழகு தப்பல்ல, ஆனால் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குது. அடுத்து 13 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் அவன் இருந்தவன், இந்த லூசிபர் பிரதான தூதன். அடுத்து பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திரநிலம், மரகதம், மாணிக்கம். எத்தனை? 9 ரத்தன கற்கள். நீங்களாம் கோல்டாக தான் போடுறீங்க சிஸ்டர். சில நேரம் கவரிங் போடுறீங்க, சில நேரம் கோல்டு போடுறீங்க, வெள்ளி போடுறீங்க. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற லூசிபர் இப்போல்லாம் கெடல, நல்ல தூதன், கேரு. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம். 9 சகலவித ரத்தனங்களும் ப்ளஸ் பொண்ணு. அப்பா போதாது, 9 ப்ளஸ் என்னது? பொண்ணு உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலே டாம் டும் டடான் டடா டடா பி 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 அப்படியே நாதஸ்வரம் எல்லாம், நாகஸ்வரங்கள் எல்லாம், வாத்தியங்கள் எல்லாம், நல்ல இசை. அவன் தான் இசைக்கு ஹெட்டு லூசிபர். அப்படி வாசித்தா அப்படியே மயங்கிடணும். இசைக்கு மயங்காத ஆட்களே கிடையாது. அதனால தான் இசை மூலம் இன்றைக்கி சாத்தான் ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நல்ல பாடல்களை, இசையை கொடுத்து அவனை தோற்கடிக்கிறது நம்ம பிள்ளைகளை இன்றைக்கி நல்லா வாசிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அந்த பாடல்களையும் நல்ல பாடல்களை, எல்லா பாடலையும் பாடல, நல்ல பாடல்கள் நம்ம பாடுகிறோம். சரி, அடுத்து 14 பாரு. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஆரம்பத்தில் கேருப்பு தான் இருக்கு. கேருபீன்கள், சேராபீன்கள் வரும் பார்த்தீங்களா பைபிளில்? கேருபீன்கள், சேராபீன்கள் தேவதூதர்கள். சில தேவதூதர்கள் 2 இறக்கம் இருக்கும், சிலருக்கு 6 இருக்கும். இப்படி தேவதூதர்கள் 4 சட்டைகள், இப்படி பலது வெளிப்படுத்த விஷயம்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு தேவதூதருடைய காரியங்கள்லாம் தெரியும். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு. 14 பாருங்க. தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களினால் நடுவில் உலாவினாய். 15 பாருங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் ஒரு குறையும் இல்லை. பர்ஃபெக்ட், அவ்வளோ பர்ஃபெக்ட். சிருஷ்டிக்கப்பட்டார்,
பிசாசா சிருஷ்டிக்கல, தேவதூதனா லூசிபரை சிருஷ்டா. அல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன், குறையற்றவன், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், 9 விதமான ரத்தனங்கள் பொன்னினால் மூடப்பட்டவன், இசையின் பிறப்பிடம், மேலவாத்தியங்கள், நாகசுரங்கள், ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன், காப்பாற்றுறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட காவலாளி. இப்போ என்ன வந்துருச்சுன்னா, எடுத்தோன்னே பிசாசா மாறல, கொஞ்ச காலம் நல்லா தான் இருந்தார். எத்தனை வருஷங்களும் தெரியாது. 16 பாருங்க, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். அடுத்த பக்கம் திருப்புங்க. ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். அடுத்து 17 பாருங்க, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். இப்போ இவ்வளவு ஆதி நிலைமை அப்படி இருந்த இந்த லூசிபர் இன்னும் பிசாசம் மாறல. இந்த கேரு, அந்த வியாபார மிகுதி, அந்த அழகு. வேறுங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிலர்லாம், அதெல்லாம் தப்பு. அழகை ரசி, அதை அனுபவிக்காது. அழகை ரசி, அதை அழகை ரசித்தாவே அங்கே பாவம் வந்துடும். ஏதோ பார்க்கலாம், ஜஸ்ட் இந்த பிரதர் நல்லா இருக்கா, இந்த சிஸ்டர் நல்லா இருக்கார், இந்த மலை நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கிறத, பொருள் நல்லா இருக்குது, இது அழகு, அவ்வளோதான். ஜஸ்ட் அதோடு வச்சுக்கணும். ரொம்ப ரசித்த அழகில் என்ன இருக்குது? ஆபத்து. இதெல்லாம் உலகத்தான் சொன்னது, தவறான உபதேசம். அழகை ரசி, அதை அனுபவிக்காதே. இதெல்லாம் தப்பாக சொன்னதுனால உலகம் கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குது. இப்போ ஏசையான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனுடைய ஆதி இதில் அங்கே கொஞ்சம் விளக்கமாக போட்டிருக்கு. திருப்புங்க, ஏசையா 14 திருப்புங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க பின்னாடி சேரில் உட்காருங்க. அத்தனை பேரும் தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் திருப்பி இப்போ மறுபடியும் படிங்க, உணருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இதான் அவனுடைய ஆதி நிலைமை. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11 ஒருத்தர் வாசிங்க. பார்த்தீங்களா, ஆடம்பரம். ஆரம்பத்தில் நல்லா தாழ்மையாக தான் இருந்தார் இவர், நல்லா கொடுத்த பொறுப்பாக இருந்தார். இப்போ ஏசையா 14:11 பார்த்துக்கும்போது உன் ஆடம்பரமும், வாத்தியங்கள் நல்லா முழக்கி தாழ்மையாக தான் வாசித்தார். இப்போ பெருமை வந்துருச்சு. வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்க, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இந்த இடத்துல தான் இங்கிலீஷ் பைபிளில் லூசிபர்ங்கிற வார்த்தை வருது. தமிழ் பைபிள் அந்த வார்த்தை இல்லை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழவிட்டாயோ. பிரதர்ல ஒருத்தர் சத்தமான ஒருத்தர் வாசிங்க. சத்தமான, வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்குள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். நல்ல கவனிங்க. நான் இங்கிலீஷ் பைபிள் ஐ வில் நான் 5 தடவை அவன் சொல்கிறான். நான் வானத்துக்கு ஏறுவேன், 1. 2வது தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலே சிங்காசனத்தை உயர்த்துவேன். 3வது வடபுறங்குள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீட்டிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்னு சொல்லிட்டு 5வது ரொம்ப வேதனையான காரியம். 4 வேதனையான காரியம்தான். உன்னதமானவருக்கு எப்படிங்க ஒப்பாக முடியும்? எங்க கத்தர் சிருஷ்டிகருங்க, அவனை படைச்சதே கத்தர் தாங்க. காபிரியலை படைச்ச மாதிரி, மிகாவேலை படைச்ச மாதிரி, கோடிக்கணக்கான தேவதூரில் படைச்ச மாதிரி மனுஷனை உண்டாகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் தான் மனுஷனை அவன் இருதயத்தில் சொன்னான். நீங்கள் பாருங்கள், டைப் அடிக்கிறவங்களாம் இப்போ டைப் இல்லை. இந்த ஐங்கிற வார்த்தை சீக்கிரம் அலைஞ்சிரும். கவனிச்சிருக்கீங்களா? ஐயின்னா என்ன? அது கூடமா தெரியாது? சொல்லுங்க சத்தமா. நான்
நான் நீன்னு சொன்னால் உதடு கூட ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடு ஒட்டும். சொல்லுங்க, நான் சொல்லுங்க. எங்க உங்க உதடு ஒட்டுச்சான்னு பாருங்க. நீ சொல்லுங்க. இப்போ நாம்னு சொல்லுங்க. உதடு ஒட்டிட்டு போணுச்சா? அப்போ ஐக்கியம்தான் முக்கியம். இப்போ லூசிபர் ஐக்கியமாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தார். நான் நீ அப்படின்னு வந்தார் பார்த்தீங்களா? ஐக்கியத்தை விட்டு என்ன செஞ்சார்? உன்னதமாக தெய்வத்துக்கு ஒப்பான். எப்படிங்க ஒப்பாக முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. கேப்ரியல் அப்படி சொல்லலைங்க, மிகாவேல் அப்படி சொல்லலைங்க, மற்ற கோடிக்கணக்கான தேவதூதர்களாக இருக்கிறாங்க அவங்களாம் சொல்லலைங்க. முதல்ல இவர் தான் சொன்னார். தேவதூதர் லூசிபர் தான் சொன்னான். என்றைக்குமே ஒரு குரூப்பு பிரித்தா ஒரு கூட்டம் போகும் தெரியுங்களா? ஒரு அரசியல் கட்சியை எடுத்துக்கங்களே, ஒருத்தர் பிரிவார், அவர் பக்கம் என்ன வர்றோம்? உண்மையிலையும் உண்மை. ஒருத்தர் புதுசாக கட்சி, யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு கூட்டம் வரும் தெரியுங்களா? இதெல்லாம் உண்மையிலும் உண்மை. இப்போ சபையில் இருக்கிறாங்க, ஒருத்தர் நல்ல பாடல் திறமை வந்து, நல்ல பிரசங்கம் பண்ணுற திறமை வந்து சபையை விட்டு போய் ஒரு சபையை ஆரம்பிக்கிட்டுமே, இந்த சபையிலேருந்து என்ன செய்வாங்க? எந்த சபையிலேருந்து போனாரோ அந்த சபையில் என்ன செய்வாங்க? ரொம்ப பேர் இல்லைனாலும் கொஞ்சம் பேர் போவாங்க. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம், நடக்கிற உண்மையை பார்க்குறோம். அது மாதிரி அங்கே அவ்வளோ தேவதூதர்களோட ஐக்கியமாக இருந்தவர், ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்து தாழ்மையாக இருந்தவர். இந்த நான் இந்த கொடுமை அழகு இதெல்லாம் பெருமை வந்து, பெருமைங்கிற பாவம், கீழ்ப்படியாமல் பாவம் இதெல்லாம் வந்த பிறகு ஆண்டவர் பார்த்தாரு, அந்த பொசிஷனை தள்ளிட்டார். இப்போ தான் இவனுக்கு பிசாசு சாத்தான்ங்கிற பேர் வந்துச்சு. புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்போ ஆதி நிலைமையில பிசாசு இல்லை, சாத்தான் இல்லை. இதுதான் சாத்தானுடைய வீழ்ச்சி. இப்போ ஒரு வழக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஆதியாகமம் 1:1 பாருங்களேன். பைபிளில் ஆதியாகமம் 1:1 பைபிள் எடுத்துக்க திருப்புங்கப்பா, சுசுறு பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் சத்தமா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. எப்படிங்க ஆண்டவர் உண்டாக்குன வானம் பூமி ஒழுங்கின்மையா மாறும்? வெறுமையா எப்படிங்க மாறும்? இருளா எப்படிங்க மாறும்? 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில பல வருஷங்கள் நம்ம பைபிள் படிக்கும்போது சேர்த்து படிச்சிடுறோம். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள். எப்படி ஆண்டவர் படைச்சது? எப்படி ஒழுங்கின்மை வரும்? வெறுமைன்னா இந்த லூசிபர்னால தான் அந்த ஒழுங்கின்மை வந்தது, இந்த லூசிபர்னால தான் வெறுமை வந்தது, இந்த லூசிபர்னால தான் இருள் வந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா உண்டாக்குன ஆக்கல் காத்தல் அழித்தல் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, ஆக்கல் காத்தல் அழித்தல். அப்போ ஆண்டவர் அவ்வளோ நேர்த்தியாக உலகத்தை உண்டாக்குனார், மனுஷனை உண்டாக்குன மாதிரி. அதுக்கப்புறம் ரீக்ரியேஷன். அப்புறம் 3ஆவது வெளிச்சம் உண்டாக்கடவு. அது கெட்டு போன உலகத்தை ஆண்டவர் ரீக்ரியேஷன் பண்ணார். வெளிச்சம் உண்டாக கடவுது, ஒவ்வொன்றா உண்டாக கடவுது சொல்லி 6வது நாள் மனுஷனை உண்டாக்கி 7வது நாள் என்ன செஞ்சார்? ஓய்ந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் உண்டாக்கும் போது நல்லது அப்படின்னு கண்டா, நல்லதுன்னு கண்டா. அப்ப ஆரம்பத்தில் 1ஆம் வசனமும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டிக்கும் போது அது நல்லது தான். அப்ப நல்ல உலகம் கெட்டு போனதுக்கு காரணம் யாரு? லூசிபர். அப்புறம் தான் மனுஷன், அதான் அவரு கெட்டு போயிட்டார். அது கெட்டு போறதுக்கு காரணம் அந்த லூசிபர் தான், சாத்தான் தான், சர்ப்பம் தான், வலு சர்ப்பம். புரியும் நினைக்கிறேன். ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், மனதில் பதித்து கொள்ளுங்கள். இப்போ இதுதான். அப்போ ஒரு சபையை விட்டு ஒருத்தர் பிரிச்சுட்டு போனால் அங்கே ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் வரும். ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அங்கே சமாதானம் இருக்கும். ஒருத்தர் எகைஸாக நடந்தா, பிசாசின் தாக்குதலில் நடந்தா அந்த குடும்பத்தில் ஒழுங்கின்மை இருக்கும், இருள் இருக்கும், வெறுமை இருக்கும். ஆனால் திரும்ப ஆண்டவர் ஆவியானவர் அசைவாடி ஒழுங்கின்மையை மாற்றினார், வெறுமையை மாற்றினார், இருளை என்ன செஞ்சார்? மாற்றினார். இதுதான் பிசாசனுடைய ஆதி நிலைமை, வீழ்ச்சி. அடுத்து அவன் எப்படி ஆளுகை செய்கிறான்னா, இப்போ கீழே வந்தவன் எல்லாம் கவனிங்க, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத
ஆவி, பாதாளம், இவ்வளவு இடத்துல அவன் வாசம் பண்ணுறான். இப்போ நல்லா புரியும்படி உங்களுக்கு சொல்கிறேன். முப்படைக்கு தலைவராக இருக்கிறவர் ஜனாதிபதி. முதல் படை ஆகாயப்படை, ரெண்டாவது படை தரைப்படை, மூணாவது படை கப்பற்படை. சொல்லுங்க, முதல் படை என்னது? ஆகாயப்படை. பேசுங்க. ரெண்டாவது படை தரைப்படை, தூக்கலாம் வராது, பேசுங்க. மூணாவது படை கப்பற்படை. ஆகாயப்படை, தரைப்படை, கப்பற்படை. இப்போ யுத்தம் நடந்துச்சு பார்த்தீங்களா? எடுத்தோன்னே தரைப்படை போகாது, ஆகாயத்தில் தான் என்ன செய்வாங்க, அது அந்த வெடிகுண்டு ராக்கெட் அனுப்பி பார்த்தோம்ல இஸ்ரேல் அந்த யுத்தத்தை பார்த்தோம். உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை பார்த்தோம். இந்தியா பாகிஸ்தான், இந்தியா இலங்கை, இலங்கையில் விடுதலை புலி, நிறைய யுத்தத்தை நம்ம தலைமுறையில் பார்த்துருக்குறோம். அப்போ எடுத்தோன்னே தரப்பட, அப்புறம் தான் தரப்பட போவோம். இப்படி தான் பிசாசு முதல்ல வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி அங்கே ஒரு, அப்புறம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த உலகத்திலையும் இன்னும் சில அதிகாரங்கள், அரசியல் தலைவருக்குள்ள அவன் புகுந்து அந்த அரசு செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரத்தை வைத்து, அப்புறம் பாதாளத்திலும் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின், இது எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் அதிகாரத்தில், எடுக்க வேண்டாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 12லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி, பாதாளம். இப்போ நம்ம ஆண்டவர் பாருங்க, சொல்லுங்க, பிதா, ரெண்டாவது சத்தமாக சொல்லுங்க, பிள்ளைகள் தான் பேசாதீங்க, கவனிங்க, குமாரன், மூணாவது பரிசுத்தா. இதே மாதிரி டூப்ளிகேட்டாக பிசாசுக்கு சொந்த புத்தி இல்லை, அவன் காப்பி அடிப்பான். பக்கத்தில் சொல்லுங்க, அவனை தானே சொல்கிறோம். பிசாசுக்கு சொந்த புத்தி இல்லை, அவன் காப்பி அடிப்பான், அப்படியே செராக்ஸ் பண்ணுவான். அதே மாதிரி அவனும் திருத்துவத்தை உண்டாக்குறான். பொதுவாக சாத்தான் பிசாசுன்னு நம்ம சொன்னாலும் நீங்கள் வெளிப்படுத்த விசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் நான் சொல்கிறேன், இப்போ எடுக்க வேண்டாம், கவனிங்க. பிசாசு, சாத்தான், வலு சர்ப்பம், ஒரே வசனத்தில் அவனை ஒருத்தனை ஒருத்தன் வரும். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், இவன் ஒருத்தனை வச்சுக்கங்க. அடுத்து மிருகம், பிசாசனுடைய ரெண்டாவது ட்ரினிட்டி. மூணாவது கள்ள தீர்க்கதரிசி. எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோ. இப்போ பிதாவுக்கு எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன் ஒன்று வச்சுக்கோங்க, இந்த பிரகாரம் சாத்தான். இயேசுவுக்கு ஆப்போசிட்டாக ஆன்டி கிறிஸ்துன்னு சொல்லலாம். அந்த இடத்துல மிருகன்னு வருது, மிருகம், அந்தி கிறிஸ்து. மூணாவது பரிசுத்த ஆவியானவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன் கள்ள தீர்க்கதரிசி. பாஸ்டர் ஒன்றுமே புரியல, திருப்புங்க பாஸ்டர், வசனத்தை சொல்லுங்க பாஸ்டர். திருப்புக்கலாமா? வெளிப்படுத்த விசேஷம் திருப்புங்க, எல்லாமே வசன ஆதாரம் இருக்குது. இன்னுமே பிசாசை குறித்து எனக்கு தெரியாது யாரும் சொல்லக்கூடாது. அடுத்த வாரம் பிசாசு செய்தி வராது, வேறு வெற்றி வரும். ஒவ்வொரு வெற்றியும் என்னது, ரொம்ப முக்கியமானது. அதனால் கவனமாக நீங்கள் இருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்போ 20 வெளிப்படுத்த 20:2 பாருங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். நான் சொன்னது வந்துருச்சா? குறிப்பு எடுக்கிறவங்க குறிப்பு எடுத்து வச்சுங்க. வெளிப்படுத்த 20:2. மிருகன்னு சொன்னேன்ல, நீங்கள் 19:20 பாருங்க. அப்பொழுது படிங்க, மிருகம் பிடிக்கப்பட்டது, படிங்க, வாய் திறந்து படிங்க. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்குன கள்ள தீர்க்கதரிசியோடு கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள். எப்படி ஆண்டவருக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோ, அதே போல பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஒன்று, ரெண்டாவது மிருகம், மூணாவது சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, தெரிஞ்சாலும் சொல்லுங்க, கள்ள தீர்க்கதரிசி. இவனுக்கு கீழே நிறைய அசுத்த ஆவி. ஒரு 15 கடன்னு சொல்ல போறேன், நீ குறிப்பு எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ.
பொய்யின் ஆவி, பொல்லாத ஆவி, பொல்லாப்பை உண்டாக்குற ஆவி, தாறுமாறுகளின் ஆவி, கனநித்திர ஆவி, அசுத்த ஆவி, அளக்களுக்கிற ஆவி, வாதிப்பின் ஆவி, பலவீனப்படுத்த ஆவி, ஊமையும் செவிடுமான ஆவி, ஊமையும் குருடுமான ஆவி, குறி சொல்லுகிற ஆவி, வேஷத்தன ஆவி, விபச்சார ஆவி, எரிச்சலின் ஆவி, பொய்யான அற்புதங்களை செய்யும் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, உலகத்தின் ஆவி. எத்தனைன்னு சொல்லுங்க, எத்தனைன்னு சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். இதுக்கு மேலேயே ஆவி இருக்கு. என்னால் எழுதிட்டு வந்தது இவ்வளோதான். டோட்டலாக பிசாசு சாத்தான்னு சொன்னாலும் அதுக்கு கீழே கோடிக்கணக்கான அசுத்த ஆவி, அன்கிளீன் ஸ்பிரிட், பொய்யின் ஆவி, பொல்லாத ஆவி, பொல்லாப்பை உண்டாக்குற ஒரு பேர் எப்படி இருக்கதோ அப்படி அவனும் இருக்க. ஆண்டவர் பேர் பாருங்க, யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம் சொல்லுங்க, பார்த்துக்கொள்வா. சொல்லுங்க. யெகோவா நிசினா என்ன அர்த்தம், வெற்றியை தருவா. யெகோவா சம்மானா, அநேகர் பேச மாட்டீங்க, என் மேலே கோவம் மாட்டிருக்கு. முடிஞ்ச பிறகு என்கிட்ட உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு போங்க, இல்லைன்னா பேசுவீங்களே, முறைச்சிட்டு உட்காந்துருக்கீங்களே. நீங்கள் என்ன சொன்னாலும் 11 மணிக்கு தான் விடுவேன். அதனால் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். இது ரொம்ப முக்கியங்க. இந்த செய்தி ஏன்னா தானே நினைக்காதீங்க. தாறுமாறு ஆவி சபையை, குடும்பத்தை தாறுமாறு பண்ணிடுவான். இந்த கனநித்திரன் ஆவி வந்தால் என்ன பிரசங்க வந்தாலும் சபையில் தூக்கம் வரும். அவங்க நல்லவங்க தான், வேலை செஞ்சுட்டு வரவங்க வர டயர்டு அல்ல. இந்த இந்த கனநித்திரன் ஆவிக்கு இடம் கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். கண்ணை விழிச்சுக்கிட்டே தூக்கம் வரும். ஏற்கனவே சொன்னால விழிச்சுக்கிட்டே தூங்குவாங்கன்னு. அது ஒரு டைப் ஆஃப் தூக்கத்தில் இப்படியே நம்ம திருப்பி பார்ப்போம். பிரதர் நல்லா கவனிக்கிறாருன்னு அங்கே தான் தெரியும். 3ஆம் வாரத்துக்கு போயிருப்பார். அப்படி அளக்களிக்கிற ஆவி. இதுக்கெல்லாம் வசனம் எடுத்தால் நேரம் ஆயிரும். சில ஆவி வாதிப்பை உண்டு பண்ணும். வாதிப்பின் ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, வியாதியை கொடுக்கும் ஆவி. 18 வருஷம் கூனிக்கு வந்த ஆவி என்ன ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. யோபுக்கு வந்த வியாதி என்ன வியாதி, சாத்தான் கொடுத்த வியாதி, பலவீனப்படுத்த ஆவி. ஊமையும் செவிடுமான ஆவி. அவன் ஊமையும் செவிட்ட துரத்தினாரு, அவன் பேசுறான். அப்புறம் ஊமையும் குருடுமான ஆவி. எங்க வியாதி இயற்கையாக வரும், நம்ம சில காரியத்தினால வரும். சில வியாதி சாத்தானால் வரும். சாத்தானால் வர வியாதி நீங்கள் எந்த டாக்டர் போனாலும் எல்லாம் நார்மலாக இருக்கும், பணம் தான் போயிருக்கும். இதுக்காக நான் இப்படி செலவு பண்ணேன், பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்கள், இதுக்காக டாக்டர்கிட்ட போனேன், நார்மல் 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 நார்மல். ஆனால் வியாதி இருக்குது. அப்போ அந்த வியாதி எந்த வியாதி? எல்லாமே சாத்தானால இல்லை, தப்பாக நினச்சக்கூடாது. இயற்கையாகவும் வரும், நம்ம கவனக்குறைய வரும், நம்ம சாப்பாடு வரும், சில சூழ்நிலையில் வரும், வைரஸ்னால சிலது வரும், பல விதத்தில் வரும். பாவத்தினால வியாதி வரும். கவனிங்க, பாவத்தினால் வியாதி வரும், பிசாசினால் வியாதி வரும். குறி சொல்லுகிற ஆவி, ஜோசியம், மந்திரவாதம், இந்த ஆவி தான் அங்கே கிரியை செய்யுது. பவுல் போனார், குறி சொல்லுகிற ஆவியை துரத்தினார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஜோசியம் வருமானம் வரல, பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அந்த அம்மா புகழ்ந்துச்சு, உன்னதமான ஊழியக்காரன், நீ புகழ்ற, இயேசுவின் நாமத்தில் குறி சொல்கிற ஆவியை துரத்துறேன்னாரு. குறி சொல்கிற ஆவி என்ன செஞ்சு போச்சு. அடுத்த வேசித்தன் ஆவி, விபச்சார ஆவி. இன்னைக்கு உலகம் எங்கு கட்டவிழ்த்தப்படப்பட்டிருக்கிறது. எரிச்சலின் ஆவி, கோபம், அற்புதம், பொய்யான அற்புதங்களை செய்கிற ஆவி. எங்க கிரேஸ் ஐபிஎஸ் சபையில மாத்திரம் அற்புதம் நடக்குது, அந்த கோயில் அற்புதம் நடக்குது, இந்த கோயில் அற்புதம் நடக்குது, அங்க போனேன் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது, அங்க போனேன் எனக்கு வேலை கிடைச்சது, அங்க போனேன் நான் வீடு கட்டுறேன்னா பொய்யான அற்புதங்களை செய்கிற ஆவி. தவளைக்கு ஒத்த ஆவி, 3 ஆவி புறப்பட்டு பொய்யான அற்புதங்கள் செய்தது என்று அதை வெளிப்படுத்தல தான் போட்டிருக்கு. வாசிக்கலாமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிசாசை இன்னைக்கு நான் அடையாளம் காட்டுறேன் பாருங்க. இதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த குறிப்புக்கு போகிறேன். வெளிப்படுத்தல் 16:13 பாருங்க. அப்பொழுது சேர்ந்து படிக்கலாமா? அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும், நிறைய குரலாக காணாம். வெளிப்படுத்தல் 16:13 சத்தமாக படிங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் 3 பேர் வந்துட்டாங்களா? வலு சர்ப்பம், மிருகம்,
கள்ள தீர்க்கதரிசி திருத்தம் வந்துருச்சா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மாரி அவங்க வாயிலிருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 14 சத்தமா படிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். பிரதர் சிஸ்டர், பிசாசு அற்புதம் செய்யும், ஏமாந்து போயிடாதீங்க. கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, அற்புதம் அங்கே நடக்குது இங்கே நடக்குது சொல்லி கண்ட கோயிலுக்கு போகாதீங்க. பிசாசம் அற்புதம் செய்யும், ஆனால் அப்படி அற்புதம் லிமிட்டு தான். இப்போ பாருங்க, மோசே கோலை போட்டார், அவங்களும் கோலை போட்டாங்க, பாம்பா மாறினுச்சு. ஆனால் மோசே போட்ட கோல், ஆரோன் போட்ட கோல் என்னாச்சு? அந்த பாம்பு என்ன செஞ்சது சொல்லுங்க? விழுங்குனுச்சு. அவங்களும் பேன அந்த ஒவ்வொரு காரியத்தில் 1-2 அற்புதம் தான் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் நிற்க முடியல. அதுமாதிரி பிசாசம் அப்படி தான், ஜி பொம்பா எலும்பிச்ச பழம் வரும். இதில் தான் ஏமாந்து போகுது. இவ்வளோ சொல்லி தூக்கம் வருதுன்னா என்னத்தை தான் செய்கிறது? இந்த செய்திக்காக ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இன்றைக்கி யாரும் வராமல் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சேரில் வரல. அப்படி வந்தவங்க நீங்களும் கவனமாக இருக்கணும். இன்னும் யாராவது புதுசாக வரவங்க பிசாசை குறிச்சிக்கிட்ட இந்த குறிப்பை வச்சு A to Z வாங்க பிரதர், ஆதி நிலைமை இதுதான், இதுதான், இப்படி 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 அப்படி என்ன மாதிரியே நீங்கள் போதிக்கணும். அதை தான் நான் விரும்புகிறேன். ஒரு அல்லையா சொல்லாமா? ஆமாம். எந்த தலைப்பாக இருந்தாலும் இன்னைக்கு கிரேஸ் ஐபிஎஸ் எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளைகளும் சொல்லக்கூடாது, வாலிப பிள்ளைகள் சொல்லக்கூடாது, பெரியவங்க சொல்லக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு போகிறேன். இப்போ 3வது குறிப்புக்கு வந்துட்டேன். குறிப்பை சொல்லுங்கள் சத்தமா. எழுதி வச்சிங்களா? ஆரம்பத்திலே சொன்னானே, பார்த்து படிங்க. சத்தமே காணா. நல்ல சத்தமா. தேங்க்யூ சிஸ்டர். சாத்தானின் பெயர்களும் கிரியைகளும். கவனமாக இருக்கணும் சர்ச்சில் வந்தா. ஏன்னா 4 குறிப்பை முதல்ல சொல்லிட்டேன், தலைப்பையும் சொல்லி. சாத்தானின் ஆதி நிலை வீழ்ச்சி, அது 2ஐயும் சொல்லிட்டேன். இப்போ சாத்தானின் பெயர்களும் கிரியைகளும். இப்போ ஆண்டவர் பெயர் எப்படியோ அப்படியே இவனுடைய எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். இவனுடைய பெயர் நிறைய சொல்லலாம். டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக வாசித்தா நிறையா சொல்லுவேன். இன்றைக்கி நிறைய வசனம் இருக்குது. சரி, டக்கு டக்குன்னு எல்லாம் பிள்ளைங்க யாருனாலும் படிக்கலாம். பிசாசனுடைய நிறைய பெயர் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. முதல் பெயர் யோவான் 8:44. சீக்கிரம் திருப்புங்க பிரதர், இல்லைன்னா ஸ்கிரீனை பார்த்துக்கங்க. யோவான் 8:44. யார் எடுத்தாலும் நீங்கள் வாசிக்கணும்னா குற்றம் உங்கள் மேல் சுமரும். எடுத்து படிக்காமல் இருக்கீங்க. நிறைய பேர் எடுத்துகிட்டு படிக்காமல் இருக்கீங்க. அதனால தான் படித்தவங்களே படிக்கிறாங்க. யோவான் 8:44. சீக்கிரம். ஒருத்தர் போதும். இதில் 2 பேர் அவனு வருது. கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகங்கிற பேர் வருது, பொய்யன் வருது. ஒரே வசனத்தில் 2 பிசாசின் பேரை சொல்லிட்டேன். அப்போ கொலைபாதகன் நான் சொல்லட்டுங்களா? அதுக்கு உதாரணம் எல்லாத்தையும் எடுக்க நேரம் இல்லை. முதல் மர்டர் பிசாசினால தான் நடந்தது. அதனால தான் காயினை போல் இருக்க வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறார். முதல் குடும்பத்தில் கொலை நடந்தது இந்த உலகத்தில். ஆதாம் ஏவாள் குடும்பம் தான் முதல் குடும்பம். அண்ணன் தம்பி தான் காயின் ஆபேல். இவங்களுக்கு என்ன சொத்து பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆபேல் காணிக்கையே கர்த்தர் அங்கீகரித்தார், அவனையும் காணிக்கையும். ஆபேல் காணிக்கை என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை, அவனையும் அங்கீகரிக்கலை. இவன் என்ன செஞ்சுருக்கணும்? அப்பா அம்மாட்ட வந்து கேட்டிருக்கணும். தம்பிகிட்ட கேட்டால் ப்ரெஸ்டிஜின்னு நினச்சிருக்கலாம். அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, திரும்ப ஒரு ஆடை கொண்டு போப்பா, நம்ம ஆடு தானேன்னு. ஓகே. அப்படியே எரிச்சலின் ஆவி வந்துருச்சிங்களா? எப்பவும் பிசாசு அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த ஆவிலாம் வரும். இப்போ கொலைபாதகன், மர்டரர். அப்போ தனியாக இருக்கும்போது துணிகரமாக அண்ணன் தம்பி என்ன செஞ்சிட்டான்? வெட்டி கொலை செஞ்சிட்டான். இன்றைக்கி அப்படி தான் வாழை மரத்தை வெட்டுற மாதிரி நடு தெருவில் வெட்டுறானே. காசுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் க்ளோஸ் பண்ணுன்னா கண்ணுக்கு கண்ணாக நம்ம பார்க்குறோமே பேப்பரில், நியூஸில். இதெல்லாம் கொலகார ஆவி. அதனால தான் காயினை போல் இருக்க வேண்டாம். இவர்களுக்கு ஐயோ. காயின் பிழையாம் கோரான்னு சொல்லும்போது காயினுக்கு ஐயோங்கிறார்.
ரெண்டாவது பொய்யன். நம்ம முதல் குடும்பத்தை பொய் சொல்லி தான் கெடுத்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை புசிக்கும் நாளில் சாகவே, அது உண்மை. இவன் என்ன சொல்கிறான், நீ புசிக்க நாளில் பிழைப்பீங்க, உங்கள் கண்ணு திறக்கப்படும். நீங்கள் தெய்வம் மாரி தான் இருந்தாங்க, டிட்டோ குட்டி தெய்வம் மாரி தான் இருந்தாங்க. எப்படி ஆசை காட்டி மோசம் காட்டி முதல் குடும்பத்தில் பொய்யை ஊதி அவங்க குடும்பத்தை. புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பிரால், ஒவ்வொன்றுக்கு உதாரணம் சொல்லும்போது அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. பொய்க்கு உதாரணம். நல்ல ஃபேமிலி, 2 பேருமே சாகரத்துக்கு காரணம் பொய். எல்லாரும் காணிக்க கரெக்டாக கொண்டு வந்தாங்க. இந்த 2 பேர் பேசி வச்சுட்டு இப்படி கொடுத்தா நம்ம என்ன ஆகுது, எதிர்காலம் என்ன ஆகுது, எல்லாரும் கொடுப்பாங்க, போட்டு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு வஞ்சித்து. அப்போ பேதுரு கேட்குறாரு, சாத்தானிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்புனது என்ன? அவருக்கு ஒரு ஆவியின் வர இருந்தது, கண்டுபிடிக்கிற ஆவி என்ன ஆவி செயல்படுதுன்னு. ஒரு பாஸ்டருக்கு, ஒரு விசுவாசிக்குள்ள என்ன ஆவி செயல்படும் என்பது ஆவியானவர் தெளிவுபடுத்துவா. இப்போ சொல்லிட்டுங்களா உங்கள்கிட்ட என்ன ஆவி கிரியை செய்யுதுன்னு? 1-2 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. எங்க கர்த்தர் வெளிப்படுத்த வரங்க. 24 வருஷம் அந்த திருச்சபையை நடத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் என்ன ஆவி கிரியை செய்தன்னு என்னால் சொல்ல முடியும். சொன்னால் தாங்க மாட்டீர்கள், சபையை விட்டு போய் விடுவீர்கள். நல்ல காரியமும் இருக்கு, ஆனாலும் சில காரியம் அப்பப்போ வந்துட்டு போகும் சில ஆவி. கவனிக்கிறீங்களா? அது மாதிரி பேதுருட்ட இருந்து அந்த குடும்ப விசுவாசி நல்லா தான் இருந்தாங்க, பொய்யின் ஆவி. அப்போ 2 பேரை சொல்லிட்டேன். ஒன்று மர்டரர், 2வது லாயர், அந்த பொய்யன். 3வது யோவான் 10:10. சீக்கிரம் எடுத்து வாசிக்காதவங்க வாசிக்க டக்கு டக்குன்னு. யோவான் 10:10. நல்ல சத்தமாக வாசிப்பா, இன்னும் சத்தமாக வாசிப்பா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். 3வது பிசாசனுடைய பெயர் திருடன். சமாதானத்தை திருடுவான், உடல் நலத்தை திருடுவான், மகிழ்ச்சியை திருடுவான், சபையில் ஆத்துமாக்களை திருடுவான். இன்னைக்கெல்லாம் ஆத்துமா தான் எப்படி நடக்குது தெரியுங்களா? போய் கடலில் போய் ஆற்றுல போய் தூண்டில் போடணும், வலைய போடாமல் ஏற்கனவே பிடிச்சி இருக்கிற இடத்துல அந்த மீன் ஆத்துமாவை தான் இன்னைக்கு. அப்படி தான் ஒரு நடந்த சம்பவம். ஒரு சபையில் நல்லா இருந்தார் இவர், கொஞ்சம் பாடல் திறமை வந்துச்சு, பிரசங்கம் பண்ணுற திறமை வந்துச்சு. அதில் கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த திறமை வந்தோன்னே இது ஒரு ஆவி, மைக்கு ஆவி. பைபிள் பிரசங்கத்தில் போல இது என்ன ஆவி? கொஞ்சம் பாஸ் அவரை கொஞ்சம் பிரசங்கம் பண்ணலாம், அப்படி இப்படி பயன்படுத்தினார். தாழ்மையாக இருக்கணும். கொஞ்சம் பாட ஆரம்பிச்சு, பாஸ்டரை விட நல்லா பாடுறேன், பாஸ்டரை விட நல்லா நேர்த்தியாக பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பெருமை ஆவி, லூசிபர் ஆவி வந்தோடனே பார்த்தாரு, நம்ம ஏன் அங்கே இருக்கணும், நம்ம ஏன் அங்கே போய் தசமாக கொடுக்கணும், நம்ம ஒரு சபை ஆரம்பித்தா நமக்கு என்ன செய்வாங்க, போய் சபை ஆரம்பித்தா தெரியும். 24 வருஷம் நாங்கள் படுற பாடலாம். போய் சபையை ஆரம்பித்தார். ஒரு மாவட்டத்தில் பேரை சொல்லாமல் சொல்கிறேன், யூடியூப்பில் போயிட்டுருக்கு. இல்லைட்டா அந்த பாசு கேட்டுருவார், ஐயா எங்கெல்லாம் குறித்து பேசுகிறேன், பிசாசை குறித்து பேசியான்னு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு 10 பேரை அந்த சபையை விட்டு போயிட்டாங்க. அதுலேயும் திருப்தி இல்லை. அந்த ஊரில் எந்தெந்த சபையோ அங்கங்கே 10 10 10 5 2 1. இவர் சபையில் ஒருத்த கூட புதுசாக அவர் போய் சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணி காத்திருந்து ஒரு ஆத்மா கூட வரல. நல்ல சபை ஓஹோன்னு வளர்ந்தது அதே மாவட்டத்தில். ரொம்ப வேதனை தான், அதை சொல்ல நான் கொஞ்சம் தயங்குறேன். வேதனை தான். நல்லா சபை போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பாஸ்டருக்கு வயிற்று வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாங்க. பாஸ்டர் இறந்துட்டார். நான் அவர் பிரிச்சுட்டு போனார், இறந்துட்டாருங்கிறதாக சொல்ல வரல. இங்கே கவனிங்க, அப்படி பிரிச்சுட்டு போனவங்களாம் இன்னும் நல்லா சபை நடத்துகிறாலும் இருக்காங்க, அதுவும் தப்பு தான். ஆனால் இந்த பாஸ்டருக்கு உடனே நியாய தீர்ப்பு வந்துச்சு. சிலருக்கு ஆண்டவர் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறா. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எந்த திருச்சபைக்கு போகிற ஆத்துமாக்கள் நம்முடைய திருச்சபைக்கு வேண்டாம். நானும் பாஸ்டராமல் இதில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு திருதிரம், எந்த சபையிலேருந்து பாஸ்டர் வந்தாலும் அவங்க சொல்லிடுவோம், அனுமதிங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் தொடர்ந்து அனுமதிப்போம். அது வேண்டாம். இந்த தொழுத்தில் அது வேறு ஆடுகள் உண்டு, ஆயிரங்கள் வெளியில் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு நம்ம கற்ப வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணி சுவிசேஷம் சொல்லி காத்திருப்போம். மந்தையில் நெருப்பா திருடக்கூடாது. மந்தையை திருடுறது கரடி, ஓநாய், சிங்கம், இது மாதிரி மனிதர்கள் வந்து அன்னைக்கு தாவீது மந்தையை தாவீது உயிரை வச்சு சிங்கத்தை கொன்றார். கரடி என்ன செஞ்சார்? கொன்றார். திருடிட்டு போட்டு ஒரு ஆடு தானேன்னு சொல்லல. அப்போ சபையில் ஒருவர் போனாலும் கற்ப வேதனைப்படணும், ஆத்மா ஆரம் அடையணும். பாஸ்டர் மாத்திரமல்ல, நீங்களும் போய் சந்தித்து ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, ஏன் சபைக்கு வரலன்னு நீங்கள் சொல்ல, நாங்களும் சொல்லுவோம். நீங்களும் சொல்லி பாரப்பட்டு அவங்க குற்றப்படுத்துவாங்க, பாஸ்டரை குற்றப்படுத்துவாங்க, சபையாரை குற்றப்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ஒத்து போகக்கூடாது. ஆமாம் ஆமாம், என்னையும் தான் சொல்கிறாரு, என்னையும் தான் சொல்கிறாரு, நான் வந்து சகிச்சுக்கிட்டு தான் சபைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா போச்சு, அவ்வளோதான். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. பிரசங்க குறிப்பாக சொல்லலையேண்ணா இப்போ. அப்போ நீங்கள் சொல்லணும், நம்ம எல்லோரும் குறைவுள்ளவர் பிரதர், உங்கள்கிட்ட தவறு இல்லையா, என்கிட்ட தவறு இல்லையா? அப்போ சில குறைகள் இருக்கும். எல்லா சபையிலும் குறை இருந்துச்சு, 7 சபையிலும் குறை நிறைய இருந்துச்சு. இப்போ நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனை இல்லையா, குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறோமா, பிள்ளைகிட்ட தவறு இல்லையா, பிள்ளையை வெறுத்துடுறோமா, அப்புறம் நம்ம அன்பாக இருக்கு இல்லையா? இப்போ சபைங்கிறது என்ன? அது ஒரு குடும்பம். ஒரு சபையில் நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் சொல்லும்போது பிசாசால் பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்மா, திருடிட்டு போன ஆத்மாவை மீண்டும் திருச்சபையில் இளையகுமாரனை போல இணைப்பா. ஒரு அலையிலையா சொல்லாமா? சரி, அடுத்த வாரம் வேறு செய்தினாலே எடுக்க வேண்டாம், எழுதி முட்டி வைத்து கொள்ளுங்கள். 3 பேரை சொல்லியிருக்கிறேன். முதலாவது மனுஷ கொலைபாதகன், 2வது பொய்யன், 3வது திருடன். எழுதி முட்டி வச்சுக்கோங்க, கவனிங்க. 4வது பொல்லாங்கன், மத்தேயு 13:19. மத்தை எடுக்க வேண்டாம், மத்தேயு 13:19. இந்த பொல்லாங்கன் என்ன செய்வான்னா, இப்போ இவ்வளோ விதைக்கிறோம்ல, இந்த கேட்ட தாண்ட உடனே எனக்கு என்ன பாச செய்தி கொடுத்தாரு, ஏதோ பிசாசு 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 பிசாசு, ஒன்றும் ஞாபகம் இருக்காது. யாரும் கோச்சிக்காதீங்க, வேற ஒரு பேரில் அவனை சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டுக்கு. பிசாசுக்கு பேர் வசன பொறுக்கி. பக்கத்தில் சொல்லுங்க, வசன பொறுக்கி. சொல்லலையே, உங்களை சொல்லலைங்க, பிசாசை சொல்கிறேன், கையை கொடுத்து சொல்லுங்க. பிசாசு வசன பொறுக்கி, பொல்லாங்கன்னு போட்டிருக்கு. இந்த விதைக்கிறோம் பாருங்க, சில வழி இருக்க, சிலது கற்பாறையில், சிலது முள்ளில், சில நல்ல விதை. இந்த முதல் விதை தாங்க அந்த பொல்லாங்கன் வந்து அப்படியே பறிச்சுட்டு போகிறான். ஆமாம், புது வருஷத்துலேருந்து வெற்றிங்கிறார். என்ன வெற்றி? ஒன்றும் ஞாபகம் இருக்காது, குறிப்பெடுத்தது ஞாபகம் இருக்காது. அதனால தான் குறிப்பெடுக்கிற நீங்கள் திரும்ப போய் அதை படிக்கணும். குறிப்பெடுக்காத நீங்கள் இன்றைக்கி என்ன செய்தின்னு அப்படியே நினச்சி பார்க்கணும். நானும் ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த செய்திக்கு திங்கக்கிழமையிலேருந்தே ஆரம்பிச்சிருவேன். அசைப்பட்டு எதை கொடுக்கணும், எதை கொடுக்கூடாது, என்ன சொல்லி நான் வகைப்படுத்தி தனி ஜெபத்தில் சொல்லும்போது தான் என் மனசில் அப்படி ஆழமாக பதியுது. அப்போ நீங்களும் குறிப்பெடுக்கிற நீங்கள், இறுதிய பலகையில் எழுதுகிற நீங்கள், அந்த வசன பொறுக்கி வந்து பொறுக்கி விடாதபடி காத்துக்கணும், திரும்ப நினச்சி பார்க்கணும். குறிப்பெடுக்கிறத குறிப்பை போய் சாப்பிட்டுட்டு சாயந்தரமாவது எடுத்து குறிப்பை பார்க்கணும். குறிப்பை எடுக்காதவங்க நினச்சி பார்க்கணும், குறிப்பு எடுத்தவங்க இதையும் பார்க்கணும், நினைச்சும் பார்க்கணும். இது அவனுடைய ஒரு பெயர். அடுத்து அவனுக்கு ஒரு பெயர் சர்ப்பம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, சர்ப்பம். 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3 அங்கே போட்டிருக்கு, ஏவாளை தந்திரமாக வஞ்சித்தது போல் உங்கள் மனசும் கெடுக்குமோன்னு நான் பயந்துருக்கிறேன். தந்திரம், டிசீவர், சர்ப்பம். பிசாசுக்கு ஒரு பெயர் சர்ப்பம், தந்திரமாக. அந்த சர்ப்பம் தந்திரமாக காட்டில் உள்ள விலங்குகளை, ஏன் சர்ப்பம் தந்திரமாக மாறிச்சு பார்த்தீங்கன்னா, பிசாசு சர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சான், பேதுருக்குள் நுழைஞ்சான், யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். பிரதர், பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், தசமாக கொடுப்பது உண்மைதான், பணிவிடை செய்வது உண்மைதான், சர்ச்சைக்கு தொடர்ந்து வருவது உண்மைதான். நீங்கள் இடம் கொடுத்தா மடத்தை பிடிப்பான். பக்கத்தில் சொல்லுங்க, பிசாசுக்கு இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பான். ஜாக்கிரதை. ஆமாம், நான் பெரிய ஊழியக்காரர், என்கிட்டலாம் வரமாட்டான்னு சொல்லக்கூடாது. இந்த ஓனிட்டாவில் இருக்கிற மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டுலாம் பிசாசு வரமாட்டான். ஆடுனா தெரிஞ்சிடும். இன்னைக்கு இருக்கிற பிசாசு ஆடாமல் கிரியை செய்கிற பிசாசு தான் நிறைய பிசாசு இருக்கு எல்லா மனுஷனுக்குள்ள. அடுத்து குற்றம் சாட்டுகிறவன், அவனுடைய பெயர் வெளிப்படுத்தல் 12:10. சீக்கிரம் எழுதிக்கங்க, எடுக்காதீங்க. வெளிப்படுத்தல் 12:10 குற்றம்.
அவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். ஜீசஸ் இஸ் அவர் அட்வொகேட், டெவில் இஸ் அவர் அக்யூசர். குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். யோபுவை குற்றம் சாட்டினான். பிரதான ஆசாரியன் ஜோசுவாவை அழுக்கு வஸ்திரம் போட்டதுனால குற்றம் சாட்டினான். பாருங்க, இளையகுமாரன் பாவம் பண்ணிட்டான். அப்பாவுக்கும் பிசாசு ஆவி ஏவப்பட்டு சொன்னதுக்கு வித்தியாசம் சொல்கிறேன். அப்பா சொல்கிறாரு, அவன் மகந்தாப்பா மறிச்சான், திரும்ப வந்துட்டான். ஆவியானவரும் இவ தகாத விதமாக செலவழிச்சிட்டாரு, அப்படி தான் எழுதுறாரு. அண்ணன்காரனுக்குள்ளே சாத்தான் புகுந்துட்டு பேசுகிறான். அண்ணன் எல்லாம் கவனிங்க, இவன் போய் வேசிகள் இடத்துல சொத்தை அழிச்சு போட்டான்னு அப்படியே செஞ்ச பாவத்தை அப்படியே குற்றம் சாட்டுறான். இதுதான் பிசாசின் ஆவி, குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தல் 12:10. சகோதரர்களுக்கு உறத இரவும் பகலும் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். அடுத்து பிசாசுக்கு ஒரு பெயர் 1 பேதுரு 5:8. எடுக்காமல் சொல்கிறேன், திருப்ப வேண்டாம். 1 பேதுரு 5:8. உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சிங்கம் கிடையாது, கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திருக்கிறான். அப்போ 1 பேதுரு 5:8 2 பெயர். எதிராளி. உங்கள் எதிராளி யாருங்க? பக்கத்து வீட்டுக்காரரா? உங்கள் மாமியாரா? சொல்லுங்கள், உங்களுக்கு எதிராளி யார்? சொல்லுங்கள் சத்தமா. பிசாசு தான் உங்களுக்கு எனக்கு எதிராளி. அவங்க மூலம் நம்மள்கிட்ட வர்றான், அவ்வளோதான். மாமியார் மூலம் வருகிறான், நாத்தனார் மூலம் வருகிறான், பக்கத்தில் உள்ள சபையார் மூலம் வருகிறான், எதிர் வீட்டுக்கார் தண்ணி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, அப்படி வர்றான். வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சபையில் எல்லாம் நன்மை பெற்ற எதுக்கால உள்ள அந்த அம்மா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் என்ன கேட்டுச்சு, கையெழுத்து வாங்கி கலெக்டர்கிட்ட கொடுத்து அந்த சபை நல்லா போயிட்டு இருந்துச்சு. நமக்கு முன்னாடி ஆரம்பித்த சபை. இப்போ அந்த சபையில் ஃபுல்லாக ஏசி வைக்கணும். அதனால தான் வரும் முன்னே நம்ம இப்போ ஏசிக்காக ஜாம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏன்டா அவருக்கு இந்த ஆசை நினைக்கலாம். வருமுன் காப்போம். வீடெல்லாம் வரல, கலெக்டர்கிட்ட கொடுத்து மனு கொடுத்து எல்லாம் ஏசி வைக்கணும்னு என்ன பண்ணுவாங்க. சின்ன சபை, வருமானம் கம்மி, இப்போ டைல்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க, இன்னும் பல லட்சம் தேவை, ஜாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் ஜாம் பண்ணோம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த எதிராளி, அந்த அம்மா இல்லை, அந்த அம்மாக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி. ஆவி கெர்ச்சிக்கிற சிங்கம் அல்ல, ரோரிங் லயன். அப்படி சிங்கம் போல் பயம். சிங்கம் என்ன செய்யுமா, அப்படியே போய் தொண்டையை தான் பிடிக்கும். பிசாசு விசுவாசியை பிடிக்கிறது தொண்டையை பிடிப்பான், ஜெபம் வராது. என்ன வந்தாலும் சத்தம் போட்டாலும் முன்னாடி பின்னாடி கேட்குற மாதிரி பண்ணுங்கன்னாலும் வராது. முக்குனாலும் ஜெபம் வராது, பாட்டு வராது. தொண்டையை பிடிக்கிறது தான் அவனுடைய வேலை. கட்சிக்கிற சிங்கம். சத்துரு அவனுடைய அடுத்த பெயர். மத்தேயு 13:28. தூங்கும்போது களையை விதைப்பான், அதனால தான் சத்துருங்கிறேன். நல்லா தூங்குவீங்க, ஏந்திருப்பீங்க, ஒரு கெட்ட சொப்பனத்தை கொடுத்து உங்களை வச்சிருவான். ஒரு நடந்த சம்பவம், கணவன் மனைவி தூங்குறாங்க, 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கெட்ட சொப்பனம். கணவனுக்கு விரோதமாக, கணவனுக்கு என்ன சொப்பனம்னா மனைவி துரோகம் பண்ணுற மாதிரி, மனைவிக்கு என்ன களையை விதைச்சானா கணவன் துரோகம் பண்ணுற மாதிரி. நல்லா விளாண்டுட்டு சந்தோஷமாக பெட்டில் படுக்கிறாங்க. தூங்கி ஏந்திரிச்சோன்னே கணவன் மனைவி ஒரு சைடாக பார்க்குறாரு. உடனே மனைவியும் கணவனை பார்க்குறாங்க. தெரியுமில்ல, குறவன் சாடை குறத்திக்கோ, குறத்தி சாடை குறவனுக்கு தெரியுமில்ல. என்ன அந்த அம்மா அப்படி பார்க்காதே, என் கணவர் இப்படி பார்க்க மாட்டேன், ஒரு மாதிரியாக பார்க்குறாரு, ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. சந்தேக பார்வை. பிசாசு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் டிவோர்ஸ் ஆனது காரணம் சந்தேகம். கணவன்மார்கள் புருஷனை நம்பணும், மனைவிமார்கள் புருஷனை நம்பணும். என் மனைவி எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் கற்பை காத்துக்கொள்வா அப்படின்னு புருஷனுக்கு நம்பிக்கை இருக்கணும். புருஷனுக்கு என் கணவர் எங்கே போனாலும் பரிசுத்தவான், தேவ மனுஷன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். ஆனால் சத்துரு என்ன செய்வான், எனிமி களையை விதைப்பான். எத்தனை பேருன்னு கடைசியாக கேட்பேன் சொல்லணும். அடுத்து ஆன்டி கிறிஸ்து, போலி கிறிஸ்து, எதிர்த்து செயல்படுபவன், எதிர்த்து அவன் செயல்படுபவன். இதெல்லாம் பிசாசனுடைய பெயர். மறுபடியும் சொல்லுகிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க, குறிப்பு எடுத்துக்கங்க. மனுஷ கொலை பாதகன், 2வது திருடன், 3வது பொய்யன், 4வது பொல்லாங்கன், 5வது சர்ப்பம், மாறி மாறி சொன்னாலும் பரவாயில்ல, 6வது குற்றம் சாட்டுகிறவன், 7வது எதிராளி, 8வது அதே வசனத்தில் 1 பேதுரு 5:8 கெச்சிக்கிற சிங்கம். எவனை விழுங்கலாம் என்று விழுங்க முடியாது.
உங்களை விழுங்கலாம், சபை விட்டு பின்வாங்கி போக செய்யலாம், பைபிள் படிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, தசமாக கொடுக்கக்கூடாது, காணிக்க கொடுக்கக்கூடாது, பணிவிடை செய்யக்கூடாது, சாப்பாடு கிப்பாடா முடிச்சா ஓட்டமாக ஓடிடணும், குதிரை மாதிரி என்ன செஞ்சிடணும். இப்போவே டைம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, மொய் போட போகணும், சாப்பாடு போகணும், மொய்யை கொடுத்துட்டாங்க. சத்துரு, அந்தி கிறிஸ்து. மொத்தம் எத்தனை எண்ணி சொல்லுங்கள்? தேங்க்யூ. கைகளை தட்டுங்க. 10 பேர் தானே பசங்க, நிறைய பேர் இருக்குது. போதும், கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். எடுக்க நேரம் இல்லை, எடுக்க எனக்கு ஒரு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நான் எடுப்பேன். சில சபையிலலாம் அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் தான் மணியை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, பரவாயில்ல. அடுத்த வாரம் வேறு செய்தியாச்சு. கடைசி குறிப்பு என்ன குறிப்பு சொல்லுங்கள் பார்த்து. கடைசி குறிப்பு 4 சொன்னல. சாத்தானுடைய ஆதினியில் வீழ்ச்சி, சாத்தானுடைய ஆதினியில் சாத்தானுடைய வீழ்ச்சி 2வது. 3வது சாத்தானுடைய பெயர்களும் கிரியைகள். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு வெளிப்பட்டான். கிரியைகள், பேரோட கிரியை சொல்லிட்டேன். 3. 4வது சாத்தான் மேல் வெற்றி. இப்போ தான் அந்த செய்தி வருது, இப்போ தான் செய்தி ஆரம்பம். சொல்லுங்க சொல்லுங்க, கையை விரிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, கையை விரிச்சு. முதல்ல ஒன்று என்னங்க இல்லை, ஜெயிக்க ஒன்றை மட்டும் காட்டுங்க. சுண்டு விரலை காட்டுங்க. ஏன் சுண்டு? அவன் சுண்டு விரலுக்கு சமம், அவன் சுண்டக்கா பிசாசு. அதனால தான் சுண்டு விரலை சொல்கிறேன். கவனிக்கிறீங்களா? சுண்டு விரலை காட்டுங்கம்மா, குறிப்பிடுத்தது போதும். சுண்டு விரலை காட்டுங்க. அவனை ஜெயிக்க ஒன்று இயேசுவின் நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமம். இப்போ அடுத்த மோதிர விரலை என்னங்க? 2வது வார்த்தை. பிசாசை ஜெயிக்க என்னது? வார்த்தை. குறிப்பெல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம், யூடியூப்பில் வரும், அப்புறம் கேட்டுக்கலாம். 3வது நடுவரலை காட்டுங்க. இயேசுவின் ரத்தம், சாட்சியின் வசனம். 2ஐயும் சேர்த்து சொல்கிறேன். 3வது குறிப்பு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், சாட்சியின் வசனம். 3. 4வது விரலை காட்டுங்க. ஆள்காட்டி விரலை, கட்ட விரலை மடக்கிட்டு 4வது விரலை காட்டுங்க. அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். 4வது குறிப்பு. இப்போ 5வது எல்லா விரலையும் காட்டுங்க. அப்போ எல்லா விரலும் வந்துடும். 5வது சிலர்லாம் எழுதிக்கிட்டே காட்டுறீங்க. தேங்க்யூ சிஸ்டர், கத்திரங்களை ஆஸ்வதிப்பா. ஆமாம், குறிப்பு எடுத்துக்கிறாங்க, ஒரு கரலை வாட்டிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும். 5வது என்ன தெரியுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படுத்து பிசாசுக்கு என்ன செய்யணும்? ஏற்று நிற்கணும். இந்த 5 செஞ்சீங்கன்னா இதுதான் பிசாசை மேற்கொள்ள ஜெயிக்க வழி. பிரசங்கம் பண்ண நேரில் வசனத்தை முட்டி சொல்லி நான் எழுதிக்காங்க. இயேசுவின் நாமத்துக்கு மார்க் 16, 17, 18. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று கூட தீட்டுப்படுத்தாது, வியாதி மேல் கரங்களை வைப்பார்கள், சொஸ்தம் ஆவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், நவமான பாஷை. இதில் முதல் வர்றது, அதில் வர்றது நாமம், இயேசுவின் நாமம், அதிகாரமுள்ள நாமத்தை. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே போ, சபை விட்டு போ, என் குடும்பத்தை விட்டு போ, தேசத்தை விட்டு போன்னு சொன்னால் இயேசுவின் நாமத்துக்கு தான் அதிகாரம். உங்கள் நாம அருளப்பர் நாமத்தில் துரத்துற, அந்தனியார் நாமத்தில் துரத்துற, மரியாள் நாமத்தில் துரத்துறேன்னா, பவுல் நாமத்தில் துரத்துற. பவுலும் தெரியும், உன்னையும் தெரியும், உங்கள் அப்பனையும் தெரியும், நீ யாருங்கோ. அப்படி தான் ஒருத்தர் பைபிளில் அப்போஸ்தலர்களில் துரத்த போய் துண்டை காணான் துணியாக காணான்னு பிசாசு காய பிடிச்சி பவுல் நாமத்தில் துரத்துறான். இயேசு நாம சொன்னால் தான் பிசாசு என்ன செய்யும்? ஓடும். 1. 2வது என்னது? வார்த்தை. வார்த்தை. மற்ற அந்த சோதனைக்காரன் போன வாரமே தியானிச்சிட்டோம். வார்த்தையை வச்சு தான் பிசாசை என்ன செஞ்சார்? சோதனையை ஜெயித்தார். வாலிபர்களை பொல்லாங்கன்னு ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்களும் எல்லாருமே வார்த்தையை வச்சு தான் ஜெயிக்கணும். 3வது வெளிப்படுத்தல் விசேஷம் 12, 11. இயேசுவின் ரத்தமும் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையும். நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையை வச்சு தான் பிசாசை என்ன செய்ய முடியும்? இயேசுவின் ரத்தம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் போய் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் நுழைய முடியல. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். உங்கள் வீடு எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால அரணா கோட்டையாக இருக்கிறார். அவர் சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலம் பிசாசை துரத்த முடியும். 3வது 4வது லூக்கா 10, 19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமே மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் தலைமுடியை பிடிங்க,
ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட தலையிலேருந்து என்ன செய்யாது, விழாது. ஒரு முடி கூட கருப்பு முடி வெள்ளையாக மாறாது. ஐயோ வெள்ளையாக மாறிடுச்சே, எனக்கு அதுதான். அப்போ மீசையெல்லாம் வெள்ளையாக மாறிட்டு இருக்கு. கண்ணாடியை பார்க்கும்போது ஐயோ டை அடிச்சுக்கலாமா, ஐயோ வெள்ளையாக மாறுதே, இதெல்லாம் வரும். அது தப்பு இல்லை, வயசானால் வரதான் செய்யும். இப்போ எனக்கு 55 ஆச்சு இல்லை, 40 நிற, இப்போ 55 ஆச்சு இல்லை, நிறைக்கு தானே ஆகணும். சொல்லுங்க, அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட, ஐயோ முடி கொட்டுதே, ஐயோ சீவும் போது முடியாக வருதே, ஐயோ இடுப்பாக இருக்கு, இடுப்பு அளவு முடி இருந்துச்சே. வரும், சிஸ்டர்களுக்கெல்லாம் வரும். எங்களுக்கே வரும்போது உங்களுக்கு வராதா? சரி போகட்டும். 4வது. 5வது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு, யாக்கோப்பு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லு. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஏற்கொள்ளுதல்னு சொன்னார். அப்போ சாத்தான சிலுவையில் நசுக்கினார். இப்போ வாள் ஆடிட்டு இருக்கு, அவன் வாளை ஒட்ட ஒட்ட விரட்டணும். இன்னும் கிரியை இருக்கு, இன்னும் முழுசுமா அழியலை. தலையை நசுக்கிட்டார், உண்மைதான். சிலுவையில் அவன் நினைச்சான் இயேசுவை சிலுவையில் நசுக்கலான்னு. இயேசு பார்த்தார், அதே சிலுவையில் சாத்தான் தலையை என்ன செஞ்சார், நசுக்கிட்டார். அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த 5 காரியத்தை எடுங்க. இயேசுவின் நாமம், வார்த்தை, இயேசுவின் ரத்த சாட்சியின் வசனம், அதிகாரத்தை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு ஏற்று எழுங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுகிட்ட போனீங்கன்னா பிசாசு ஓடாது. இதுதான் சாத்தானை ஜெயிக்க வழி. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எத்தனை பேரோட ஆண்டவரோடு பேசுனார் சொன்னவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க, மற்றவங்களாம் உட்காருங்க. என்கிட்ட ஆண்டவர் பேசலான்னா நீங்கள் கீழே உட்காந்துக்கலாம். சொல்கிறது புரியல. என்கிட்ட ஆண்டவர் பேசலான்னா உட்காரலாம். என்கிட்ட இன்னைக்கு செய்தி மூலம் பேசினார், சாத்தானை ஜெயிக்க கற்றுக் கொடுத்தார், எனக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆண்டவர் நினைப்பூட்டு நான் சொல்கிறவங்க மாத்திரம் அப்படி வலது கரத்தை உயர்த்தலாமா? வலது கரத்தை உயர்த்தோம் சாமா. அப்போ ஒரே ஒரு அடி மட்டும் பாடி சுருக்கமாக ஜெபம் பண்ணிடலாம். வாலிபர் கூட்டம் நீங்கள் இருந்து சொல்லுங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, கையை தட்டி, சிலுவையில் அறைந்து விட்டா. இயேசு காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட். நல்ல கைகளை தட்டி, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, கன்வர்ஸ் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி. சொல்லுங்க எல்லாரும், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சொல்லுங்க, சிலுவையில், சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா. இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து. மறுபடியும், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். கடைசியாக வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அப்படி வலது கரத்தை உயர்த்துவோம், சுருக்கமாக ஜெபம் பண்ணிப்போம். பரிசுத்த நல்ல பிதாவே, சாத்தான் மேல் வெற்றி என்ற தலைப்பிலே சாத்தானின் ஆதிநிலை, சாத்தானின் வீழ்ச்சி, சாத்தானின் பெயர்கள், கிரியைகள்,
சாத்தானை ஜெயிக்க 5 காரியம் தெளிவாக எங்களோடு பேசினதற்காக நன்றி. பிள்ளைகள் குறிப்பிடுத்தது மாத்திரமல்ல, இறுதிய பலைகளை எழுதுனது மாத்திரமல்ல, சாகிற வரைக்கும் பிசாசை ஜெயிக்க கிருபை தார். எல்லா சத்தியத்தை தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு அதை கீழ்ப்படிந்து அதை எடுத்து பயன்படுத்த கிருபை தார். ஆசீர்வதிங்க. எந்த மந்திரவாத தன்மையும், எந்த பிசாசும், பில்லி சூனிய வல்லமைகள் எதுவும் எங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம், இரத்த கோட்டைக்குள்ள மறைந்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தை கொடு. அவன் ஒன்று சேதப்படுத்த முடியாது. பிசாசு பொய்ய சொல்லி ஆண்டவரே அநேகரை வஞ்சிக்கிறான். இன்னைக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவனை ஜெயிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இதை வைத்து பிள்ளைகள் ஜெயிக்க, வாலிபர் ஜெயிக்க, சகோதரர்கள் ஜெயிக்க, சகோதரிமார்கள் ஜெயிக்க, பாஸ்டர் நான் ஜெயிக்க கிருபை தார். வெற்றி மேல் வெற்றியை தார். மற்ற விஷயத்தில் வெற்றி தருவது போல பிசாசின் மேலும் சாத்தானின் மேலும் வெற்றி மேல் வெற்றியை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இங்கு இருக்கிற எல்லாரோடும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.